ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் ருசி. நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி லட்டுவை சாப்பிட்ருக்கவே மாட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவுல வச்சு லட்டு செய்ய போகிறோம். டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். முதல்ல 10 கிராமுக்கு முந்திரியும் 10 கிராமுக்கு பாயச திராட்சையும் ஒரு பவுல் அவுல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையோட 3 ஏலக்காவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியை வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் தேவைப்படும். ஸோ சைடில் பாலை வச்சு காய்ச்சிக்கலாம். இப்போ கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் உருகுனதும் முந்திரியை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்ததும் ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை போட்டு வறுத்த நெய்யில் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதில் அவுல போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவுல நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை அவுலோட சேர்த்து தட்டில் போட்டுக்கலாம். கூடவே அரைச்சி வச்ச சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ உருட்டி பார்த்து இந்த பதம் வந்ததும் அரைச்சி வச்ச அரிசி மாவுல கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பாலை சேர்த்துட்டு உருண்டை புடிச்சு கொஞ்சமா அரிசி மாவுல டிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா உருண்டை புடிச்சாச்சு. தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல அவுல வச்சு பண்ண லட்டு ரெடி. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.